வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் அவேர்னஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லாங் டைம் கான்செப்ட்டு. அண்ட் தென் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் சும்மா பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் என்னென்ன டீட்டெயில் காமிக்கணும் அதுதான் ஆப்புக்குள்ளேயும் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, மற்றவங்க ஜாயின் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அந்த டைமில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாத சில பேர் வந்துட்டு உள்ளே ஜாயின் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேக் யூசர்ஸாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டும் அதே நமக்கு கீழே யாரெல்லாம் ஜாயின் பண்ணி அமௌண்ட்டு போட்டு ஏர்ன் பண்ணுறவங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுமே சேர்த்து பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்க, அதனால் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட், அதாவது நல்லா ஒழுங்காக ஒர்க் பண்ணவங்கள அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால், அமௌண்ட்டு போடுற மாதிரி இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிங்க, இல்லைனா வேணாம், ஓகேங்களா? அதையும் மீறி ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்துட்டு எங்களுக்கு தான் வரும், உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா ஜாயின் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ நாங்கள் தான், ஓகேங்களா? ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெப்சைட் தான். ஸோ இதனோட நேம் கூக்கான்னு சொல்லிட்டு வச்சுருக்கானுங்க. அந்த இது வந்துட்டு என்ன மாதிரி எப்படின்னு தெரியாது, பட்டு இதில் வந்துட்டு நம்ம பேக் போடுறோம், டெய்லி ஏர்ன் பண்ணுறோம், ஓகேங்களா? அந்த டைப்பு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு மினிமம் பேக்கேஜ் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு, ஓகேங்களா? இப்போது நமக்கு 660 போட்டோம் அப்படின்னா டெய்லி 36 ரூபா அப்படின்றது ஏர்னிங் வர மாதிரி ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. இதில் டோட்டல் ஏர்னிங்கு 1306 ரூபா வரைக்குமே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம பேக்கேஜ் போட்டு அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4800 ஒன்று இருக்குது, 8660 இருக்குது. நம்ம மினிமம் மட்டும் ட்ரை பண்ணுவோம் 660, ஓகேங்களா? இந்த மட்டும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2800 பேக்கேஜ் ஒன்று இருக்குது. பெர் டேக்கு பார்த்திங்கன்னா 156 ரூபா அப்படின்ற மாதிரி ஏர்னிங் வர மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க, 2800 அதுக்கப்புறம் 6600, ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இதில் வந்துட்டு ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி இதிலேருந்து வித்ரா எடுத்துருந்தேன், அதனால் எனக்கு வந்து ஸ்பின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லைவாக வந்துட்டு உங்களுக்காக ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு, ஓகேங்களா? அதில் கேஷ் வரலாம், வராமலும் போகலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏதாச்சும் பேக்கேஜ் பை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த டிஸ்கவுண்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 95% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 2660 ரூபாய்க்கு நான் அதை வந்துட்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் இதில் ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் வச்சு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ராடக்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பேக்கேஜாக பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இன்கம் ஆட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் மை ப்ராடக்ட் அப்படின்றது இதில் வந்துட்டு டெய்லி ரிசீவ் கொடுக்கணும். ரிசீவ் கொடுக்காம ப்ரோ அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். ஸோ அதுவும் நான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? நான் வந்துட்டு இன்றைக்கி ரிசீவ் கொடுத்துட்டேன், 1 டே அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 36 டேஸில், ஓகேங்களா? 36 ரூபா அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. அதே நான் வந்துட்டு இதில் வித்ராவும் எடுத்திருந்தேன், அதனோட ப்ரூஃப் வந்துட்டு ஷோ பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸில் போவோம். இங்கே 120 அப்படின்றது பாஸ்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வித்ராவல் வந்துருச்சு, நான் அதை வந்துட்டு என்னோடய மெசேஜஸில் காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஒரு 5:34 PM பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 114 அப்படின்றது கிரெடிட் ஆச்சு. அதுலேருந்து அந்த வெப்சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அது கிரெடிட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் போகத்தான் அந்த அமௌண்ட் அப்படின்றது வரும். 120 டேக்ஸ் போக 114 ரூபா அப்படின்றது ஆட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மற்றவங்களாம் ஃபேக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஃபேக்காக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறவங்க அவங்களாம் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். ஸோ பார்த்து ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம அதிகமான பேக்கேஜோ அதிகமான ரெஃபரோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ணவும் கூடாது, ஓகேங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு லாயலாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி விடுங்க. இதில் சைன் அப் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேக்கேஜ் போட்ட உடனே இந்த 120 அப்படின்றது ஆட் ஆயிரும், ஓகேங்களா? அதை வந்துட்டு அன்றைக்கி வித்ரா எடுத்துக்கலாம். 660லேருந்து 120 ரூபா போயிடும், ஓகேங்களா?
பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்து ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபேக்காக ரெஃபரல்ஸோ அண்ட் தென் சும்மா ஜாயின் பண்ணுறதோ அதெல்லாம் வேணாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாட்டா பை பை, டேக் கேர்.